இந்த நாட்டுல குற்றவாளிகளும் இல்ல, சிறைச்சாலைகளும் இல்ல. என்னன்னு வாங்க பார்க்கலாம். குற்றம் இல்லாத, திருட்டு இல்லாத, வன்முறை இல்லாத, சிறைச்சாலைகள் இல்லாத, அமைதி மற்றும் பாதுகாப்பு சூழல் மட்டுமே உள்ள ஒரு நாட்டை கற்பனை செஞ்சு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கும். உண்மையிலேயே அப்படி ஒரு நாடு நமது உலகில் உள்ளது. இந்த நாடு மிகவும் சிறியது. இப்படி உலகிலேயே குற்றவாளிகளும் சிறைச்சாலைகளும் இல்லாத நாடாக இருப்பது வேட்டிகன் நகரம். வேட்டிகன் நகரத்தின் மொத்த பரப்பளவு என்னன்னு பார்த்தோம்னா சுமார் 44 ஹெக்டேர், அதாவது 0.44 சதுர கிலோமீட்டர் அல்லது 108.7 ஏக்கர் ஆகும். இதன் மக்கள் தொகை தோராயமா 800 முதல் 900 வரை இருக்கும். இதுவே உலகின் மிக சிறிய சுதந்திர நாடாகும். வேட்டிகன் நகர்ல நிரந்தர சிறைச்சாலைகள் கிடையாது. ஒருவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டா அல்லது குற்றம் சாட்டப்பட்டதாக சந்தேகப்பட்டா அவர்கள் இத்தாலிய சிறைகளுக்கு அனுப்பப்படுறாங்க. வேட்டிகன்ல மிக குறைந்த மக்கள் தொகையே உள்ளதாலும் பெரும்பாலும் மத சமூகங்கள் நிறைந்ததாலும் இந்த ஏற்பாடு சாத்தியமானதாக இருக்கு. இங்கு குற்றம் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக உள்ளது. சிறிய மக்கள் தொகை மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட நுழைவு ஆகியவை பாதுகாப்பை மிகவும் பயனுள்ளதாக மாற்றி இருக்கு. இதனால எந்த ஒரு குற்றமும் நிகழும் முன்பே தடுக்க முடிகிறதா. குற்றங்களை தடுப்பதில் வேட்டிகன் நகரத்தின் மத கலாச்சாரம் மற்றும் ஒழுக்கமும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது. இங்குள்ள மக்கள் முதன்மையாக மத நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க மற்றும் சமூக விதிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். இந்த சூழல்ல பிக் பாக்கெட் அல்லது திருட்டு போன்ற சிறிய குற்றங்கள் மிகவும் அரிதானவை. அதையும் மீறி சிறிய குற்றம் நிகழும் போதெல்லாம் குற்றவாளிகள் இத்தாலிய நீதி அமைப்பிடம் ஒப்படைக்கப்படுறாங்க. உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு வேட்டிகன் நகரம் ஒரு முக்கிய மையமாகவும் உள்ளது. சுவிஸ் காவலர்களும் பிற பாதுகாப்பு பணியாளர்களும் இங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் வேட்டிகன் நகரம் உலகிலேயே தனித்துவமானது. சிறிய அளவு, கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை மற்றும் கடுமையான மதம் மற்றும் சமூக ஒழுக்கம் ஆகியவை வேட்டிகன் நகரத்தை குற்றமற்ற நாடாக மாற்றி இருக்கு. மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.